கில்லி கில்லி வந்து ஜல்லின்னு வச்சு பண்ணோம். விஜய் சாரோட நான் படம் பண்ணும்போது என்னை கூப்பிட்டு சச்சின் அடுத்த படம் கில்லி முடித்தோன்னே அதில் நான் நடித்த அவரோட கூப்பிட்டு அவரே பாராட்டினார். செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக பண்ணீங்க, நல்லா இருந்துச்சுன்னு. ஆக்சுவலாக இப்போது கில்லியை ரீரிலீஸ் பண்ணாமல் எங்கள் லொல்லு சபாவோட ஜல்லியை ரீரிலீஸ் பண்ணாலும் செம்மையாக போயின்னு இருக்கும். இப்போ ஜல்லியை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னே. எது இந்த வீட்டுக்கு போடுவாங்களா அந்த ஜல்லி? வாங்க பால் போடுங்கப்பா. ஒரு என்டர்டெய்னர்னா நமக்கு பிடிச்சவங்களை மட்டும் சிரிக்க வைக்கக்கூடாது, நமக்கு பிடிக்காதவங்களையும் சிரிக்க வைக்கணும். அதுக்காக ஒன்று பண்ணணும். கமாயில கல் ஸோ அப்படியும் இதை நம்ம ஒன்று போடலாம். ஆக்சுவலாக என்னென்னா சிவராத்திரிக்கு இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இப்போ நீயே கேட்குற, சிவராத்திரிக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் பாண்டிச்சேரியில் ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன். ஸ்கிரிப்ட் சிவரிங்கிற ஆகிற அளவுக்கு சிவராத்திரி ஒன்று பண்ணிவிட்டு சிவராத்திரி ஃபேமிலி பார்க்குறேன். ஸோ அவங்களாம் தெரியணும்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செய்கிறோன்றதெல்லாம் பற்றி அவங்க யோசிக்காமல் அடுத்தவங்க ஒன்று பண்ணாங்கன்னா அதுவும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக ஒன்றுக்கு சொல்ல வரோம் அப்படின்னும் போது அதை கலாகித்தான் ஒன்று பண்ணுவாங்க. அது நம்ம கண்டுக்கூடாது. அது ஓகே, இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம சில நல்ல விஷயத்த இப்போது என்னை நீ எடுத்துக்கிட்டேன், நான் நல்லா இருக்கேன், நல்லா பண்ணிகிட்ருக்கேன், நல்லா செஞ்சுட்ருக்கேன்னா நான் என்ன பண்ணுறனோ அதை ஃபாலோ பண்ண நிறைய பேர் இருக்காங்க. சப்போஸ் நான் கெட்டு குட்டி சேவராக நாசமாயிட்டேன்னா ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஃபாலோ பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நல்ல ட்ராக்கில் கரெக்டாக போயிட்டுருக்கோம். உனக்கே தெரியும் டிடி ரிட்டர்ன்ஸ் ஹிட்டு, அடுத்தது உங்க கூட சேர்ந்து இன்னொன்று ஒன்று பண்ணுறோம், அதுவும் பெரிய ஹிட்டாகவும் போகுது. ஸோ நம்ம ட்ராக் கரெக்டாக போதா, அவ்வளோதான். அதை பார்த்து நம்ம போயிட வேண்டியதான். இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னு டைட்டில் வச்சுக்கிறீங்களே, இது உங்களுக்கே ஓவரா இல்லையா? இதை நானே சொல்லிட்டேன். அதான் இது வந்து சந்தானம் நடிக்கும் இங்கே நான் தான் கிங்குன்றதுக்கு பதிலாக ஜிஎன் அன்பு செடின்னு நீங்கள் நான் தான் கிங்குன்றது கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டாவது இது நமக்கு தான் தெரியும், எப்போயுமே யூஸ்வலாக ஒரு ஃபேமஸ் டயலாக்கோ இல்லை ஃபேமஸ் கிளிப்பிங் வந்தால் நம்ம கலாய்ப்போன்னு தெரியும். ஸோ ரஜினி சார் அந்த டயலாக் வந்துச்சு. ஸோ அந்த டயலாக்காக எடுத்து வைக்கும்போது இது கரெக்டாக இருந்துச்சு. முதலாளி, இப்போ இங்கே நான் தான் கிங்குன்னு டைட்டில் வச்சுக்கிறீங்களே, உண்மையாகவே நீங்கள் கிங்கா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் காண்டா வர மாதிரி பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இங்கே நான் தான் கிங்கு, கஷ்டத்தில் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறவனும் கிங்கு தான்டா, தனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறவனும் கிங்கு. அம்பிராம நிறைய கதைகள் சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப சீரியஸா கேட்குற மாதிரியே கேட்பாரு, இன்டர்வியூ பார்ப்பாரு. இல்ல ரொம்ப அண்ணன் மூலமா நம்ம நிறைய அறிவுடைஞ்சிருக்கோன்றது சொல்ல வந்தேன். ஜாலியாக இருக்கும். ஒரு ஃபேமிலியாக இது இந்த படத்தை நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கெலாம் விட்டுட்டு ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் சிரித்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபேமிலியா, இப்படி ஒரு ஃபேமிலி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்து சிரிக்கிற அளவு கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு அண்ணங்கிட்ட ஒரு கேள்வி நான் என் சைடில் இருந்து ஒன்று கேட்கணும்டா அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன கேள்வி கேட்பீங்க? அடுத்த படத்தில் நான் இருக்கேன், நானே உங்க படத்தில் என்னுடைய அளவுக்கு இந்த கேள்விதான் ராஜா நான் கேட்க முடியாது. எனக்கு என்ன தேவையோ அதுவே தருவேன். நல்ல கேள்வி. நான் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? நீ அடுத்து நான் கேட்டுட்டேன்ப்பா, நான் விண்ணப்பம் போட்டுட்டேன், நீ அதுக்கு அடுத்த படத்தை நடிச்சீங்க. என்ன பாடல நிறைய பெண்கள் இன்டர்வியூ நிறைய. நன்றி. ஓகே, பாய் பாய்.